ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டின்னர் என்னென்னா ஒயிட் குருமா. ஒயிட் குருமாவுக்கு தேவையான பொருள் என்னென்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காய், பச்சை மிளகா. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அதோட தோலை சீவிட்டு அங்கே தேங்காவை அரிஞ்சு எடுத்துக்கணும். தேவையான வெஜிடபிள்ஸ் தக்காளியோ இல்லை வந்து மசாலா ஐட்டமோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஏன்னா அப்போ தான் ஒயிட் குருமா வந்து ஒயிட் கலர் இருக்கும். தக்காளியோ இல்லை நம்ம மசாலாவோ ஆட் பண்ணோன்னா ஒயிட் குருமா கலர் மாறி. கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட், அவரைக்காய் எடுத்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஒரு 1/4 பாகம் வெந்தால் போதும். ஏன்னா மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி விசில் விட போகிறோம். அதனால் வெஜிடபிள்ஸ் ஓரளவு வெந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஒயிட் குருமாவுக்கு மெயின் டிப்ஸே பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஒயிட் வெஜ் குருமாவை நீங்கள் இட்லி, பூரி, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்னு டிஃபன் ஐட்டம்க்கெலாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா அரைக்கும் போது நம்ம சோம்பு ஆட் பண்ணி அரைச்சனால மசாலா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வீடே மணமணக்கும். மசாலா ஓரளவு கொதிச்சதும் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட போகிறேன். இது நீங்கள் குண்டால வச்சா அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சான்னு பார்த்து தாராளமாக ஆஃப் பண்ணலாம். நான் குக்கருங்கிறதுனால 3 விசில் விட போகிறேன். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் அடங்கியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வீடே மணக்க மணக்க ஒயிட் வெஜ் குருமா ரெடி. வாசனையே கம்ம கம்மன் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.